அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திகார் சிறையிலிருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கும் நிலையில் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கெஜ்ரிவாலை வரவேற்க டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் திகார் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நேரடி காட்சிகளையும் பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அவர் தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். இடைக்கால ஜாமீன் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்துள்ளார். அதிகாரப்பூர்வமான அந்த ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையுமே முடிவடைந்து உச்சநீதிமன்றத்துடைய அந்த உத்தரவின் நகல் என்பது சிறைத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பின்னர் அதிகாரப்பூர்வமாக அவரை பிணையில் விடைவித்து தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கிறார். மிக முக்கியமாக 50,000 ரூபாய் பிணையுடன் அவர் வெளியே செல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால ஜாமீன் காலகட்டத்தில் அவர் முதல்வராக எந்த ஒரு பொறுப்புகளிலும் முதல்வர் அலுவலகத்திற்கோ முதல்வர் சார்ந்த எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் உச்சநீதிமன்றமானது இன்றைய தீர்ப்பில் பிறப்பித்திருந்தது. அந்த ஒரு உத்தரவை அடுத்தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியேறியிருக்கிறார். மிக முக்கியமாக நாளை முதல் நடைபெற உள்ள டெல்லியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பங்கேற்பார் என்ற ஒரு அறிவிப்பையும் ஆம் ஆத்மி கட்சியானது ஏற்கனவே செய்த நிலையில் தற்போது திகார் சிறையிலிருந்து டெல்லியினுடைய முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக வெளியேறியிருக்க உச்சநீதிமன்றத்துடைய இடைக்கால உத்தரவிற்கு பிறகு தற்பொழுது அவர் வெளியே வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.